Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா மார்கழி ஸ்பெஷல் படி கோலம். இன்னைக்கு போட்ட கோலம் சிம்பிளாக உள்ள கோலம் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ கப்பக்கிழங்கு தோசை செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை குழியப்பமாக பண்ண வேறு ஒரு வீடியோ போடுறேன்னு போட்டிருந்தேன். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பிளாண்டாக இருக்கிற இந்த குழியப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்பைசியான சட்னி, டிஃப்ரெண்ட்டான சட்னியும் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கப்பக்கிழங்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது ஜோராக பொங்கியிருக்கு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அதை தான் வந்து குழியப்பமாக பண்ண போகிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துருந்தேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுது பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி. இதை குழியப்பமாக பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். தக்காளி சட்னிக்கு 3 நாட்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த கடலை மாவு நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகும். அப்போ தான் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டதும் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போக வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. குழியப்பம் பண்ணுறதுக்கு இந்த அப்பக்கார குழிப்பணியார கல் எது வேணால் சொல்லலாம், அதை நான் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா கிண்டிட்டு இந்த கல்லில் விட்டு பாதி தான் விடணும், ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பாதியை விட்டு ஜஸ்ட்டு இந்த கரண்டியால் இந்த விளிம்பு வரைக்கும் இப்படி பண்ணிவிட்டு எடுக்கணும். இப்போ இது போல் விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 2 நிமிஷம் கழித்து திறக்கலாம். பாருங்க அப்பம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ அவ்வளோ சூப்பராக எடுக்க வருதில்ல, அருமையான குழியப்பம் ரெடி. இதை மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நடுவில் பொஸ்ஸுன்னு ஓரத்துலலாம் நல்லா தின்னா ஜோராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல பஞ்சு போல் நம்ம குழியப்பம் ரெடி. மாவை கொஞ்சமாக விட்டு நடுவில் மாத்திரம் இது பண்ணும்போது நல்லா சூப்பரான குட்டி குட்டி குழியப்பம் ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜோராக ஹோலாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்த இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த தேங்காய் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். போலே பேலன்ஸ் மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். குழியில் 3/4 குழி மாவு விட்டு இந்த மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் பொஸ்ஸுன்னு வரும். அடுத்த பேட்சும் விட்டாச்சு. இதையும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க ஓரத்துலலாம் செவந்துண்டு நடுவில் புஷ்ஷுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா சூப்பரான குழியப்பம் ரெடி. எவ்வளோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஈஸ்டோ இல்லை தேங்காயோ எதுவுமே சேர்க்கலை. அரிசியும் கப்பக்கிழங்கு மாத்திரம்தான். கொஞ்சமாக வெந்தய பொடி மாத்திரம் புளிச்சதுக்கப்புறம் கலந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி குழியப்பத்துக்கெல்லாம் நல்ல காரசாரமாக ஒரு சட்னியோ இல்லை குருமாவோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ நம்ம வித்தியாசமான தக்காளி சட்னி தான் இதுக்கு வச்சுருக்கேன். இதோட சேர்த்து சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவா, விருப்பமாக சாப்பிடுவா. குழந்தைகளுக்கு என்ன பெரியவாளுக்கே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த நாளே பண்ணிடணும், ரொம்ப புளிக்க வைக்க வேண்டாம். இதை அடுத்த நாளே பண்ணிவிட்டேன். நான் வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். மாவு கொஞ்சம் பொங்கி புளிக்கணும், அப்போ தான் அது நல்ல நடுவில் பொஸ்ஸுன்னு வரும். இந்த கூல் கிளைமேட்டுக்கு புளிக்கிறதுக்கு ஒரு 10 மணி நேரமாவது வைக்கணும். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்து வச்சுக்கணும். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நீர்க்க வச்சுட்டு அப்புறமா இந்த அப்பம் பண்ணலாம். இந்த மாவு அரைக்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.